டேய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன புரியணும்? இப்ப எதுக்கு மீனாட்சி பின்னாடியே சுத்திட்டு இருக்க? நீ என்ன பிளான்ல இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. நான் ஒரு பிளான்லயும் இல்ல மாப்ள. சும்மா லூசுத்தனமா பேசாம போய் வேலையை பாரியா. ₹1 வழி இல்லைன்னாலும் இந்த திமிரு தாண்டா உனக்கு அதிகம். இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றது 2-3 lakhs ஆகும். மீனாட்சிக்கு இங்க இருக்கிற மொத்த புடவையும் என்னால வாங்கி கொடுக்க முடியும். சரி, உன் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? ₹30. இத வச்சு உன்னால ஒரு கர்ச்சீப் தான் வாங்க முடியும். நீ எல்லாம் அவ்வளவுதான்டா ஒத்து. புரியுதா? ஒழுங்கா என் வழியில வராம போயிடு. ஹாய், வாங்க மீனாட்சி. என்னங்க பர்ச்சேஸ் எல்லாம் பலமா இருக்கு? அது எக்ஸ்பெக்ட் பண்ணாம நடந்த ஒரு விஷயம். என்ன வாங்குனீங்க? நான் வாங்கல, வாங்கி கொடுத்தாங்க மாப்பிள்ளை வீட்ல. பரவாயில்ல, நீங்க லக்கி தான். ஒரு நல்ல ஃபேமிலில நீங்க மேரேஜ் ஆகி போக போறீங்க. எனக்கு ஒண்ணு பெருசா ஈடுபாடு இல்ல. நான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க. புடவை நகையெல்லாம் பார்க்கலாமா? பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வாவ், இந்த சாரி சூப்பரா இருக்கு. இந்தாங்க, நல்லா இருக்கு. தேங்க்ஸ். புடவை நகை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த நகை எல்லாம் இல்லாமலே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா ஆமா, நேச்சுரல் பியூட்டி. சும்மா இருக்க மாட்டியா நீ? அட, நிஜமாதான் சொல்றேங்க. இனிமே உங்க லைஃப் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே வந்த ப்ராப்ளம்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க, அது எல்லாமே சரியாயிடும் பாருங்க. அந்த ஃபேமிலி இப்பவே உங்களை நல்லா பாத்துக்கறாங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்களை இன்னும் நல்லா பாத்துப்பாங்க. பெரிய இடத்துல மேரேஜ் ஆகி போறீங்க. போனதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடுவீங்கல்ல? ஏய், நான் தங்க கூட ஒரு இடம் இல்லாதப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணவ நீ. நான் அப்படிலாம் மறக்க மாட்டேன். சும்மா தாங்க சொன்னேன். அதுக்கே எமோஷனல் ஆகுறீங்க. ஃப்ரீயா விடுங்க. மீனாட்சி, உங்களுக்கு கல்யாணம் ஆக போறத நினைச்சா நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. எங்க போறதுன்னு தெரியாம இருந்த எனக்கு நீங்க தான் அடைக்கலம் கொடுத்தீங்க. அந்த நன்றியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அதெல்லாம் ஓகேங்க. உங்க பேர் போனான்னு மட்டும் சொன்னீங்க. மத்த டீடைல்ஸ் எதுவும் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லவே மாட்டீங்க. விடு பவானி, அவளுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லட்டும். இப்ப அந்த ஆதி உன்னை அங்கேயே வச்சு அசிங்கப்படுத்திட்டான்ல, அவன் பணத்து முறையில் ஆடுறாயா? உன்னால அவளுக்கு காசு செலவு பண்ணி புடவை வாங்கி தர முடியாதான்னு கேட்டிருக்கான். எவ்வளவு நக்கல் இருக்கேன் அவனுக்கு. அந்த இடத்துல அவன் கேட்ட மாதிரி என்னால எதுவும் பண்ண முடியலையே மாப்ள. ஆனா கடைசியா நான் வாங்கின கர்ச்சிப்பு மீனாட்சிக்கு போய் சேர்ந்துருச்சு. அதுல எனக்கு சந்தோஷம் தான். யோ, நீ என்னையா பழைய படத்துல வர ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்க? நீ காதலிச்ச பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான், நீ நம்ம கர்ச்சிப்பை கொடுத்ததுல சந்தோஷங்கிற? வேற என்னால என்னையா செய்ய முடியும்? மாப்ள, முதல்ல இந்த இதய முரளி மாதிரி லவ்வ சொல்லாமையே சுத்திட்டு இருக்கல, அதை நிறுத்து. இப்படியே இருந்தான்னு வச்சுக்கோயேன், மீனாட்சி உன்னை விட்டு மொத்தமா போயிடுவா. அதுவும் தப்பான ஒரு ஆள்கிட்ட அவ வாழ்க்கை மாட்டிக்கிறோமியா.
அது எனக்கும் தெரியுதியா மாப்ள. ஆனா என்னால என்ன செய்ய முடியுங்கிற? முதல்ல உன் லவ் அவகிட்ட சொல்லியா? ஆ, அட போய. அப்படித்தான் ஒரு நாள் சொல்லலாம்னு போனேன். பையன் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும்னு சொன்னா. அதுலயே மொக்க வாங்கிட்டேன். மாப்பிள ஒன்னு சொல்லவா? இது எல்லாத்தையும் தாண்டி வரதுக்கு பேர் தான் லவ். ஆ. போய. அந்த புள்ள பொதுவா சொன்னுச்சியா, நீ அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயா, அந்த புள்ள முடிவே வேறையா இருக்கும்யா. ஆ. ஆமா மாப்ள, உன் மனசுல என்ன இருக்குன்னு மீனாட்சிக்கு தெரியணும்ல. அந்த பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருந்தா ஆ. என்னை பிடிச்சிருந்தா எதுக்கியா வேற கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல போறா? யோ, அத அவ அம்மாக்காக ஒத்துக்கிட்டாயா? மாப்பிள முன்ன மாதிரி அந்த புள்ள உன்கிட்ட சண்டை போடுறதும் இல்ல, உன் மேல அடிக்கடி அக்கறையா தான் பேசுது. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியெடுக்க அந்த புள்ள தானே அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தது. உன்னைய படிச்சு பாஸ் ஆக சொல்லி சப்போர்ட் பண்ணுதுல்ல. உன் மேல தப்பான பழி விழுந்தப்ப கூட அந்த புள்ள நம்பவே இல்லையா? நீ பாரியா மாப்ள, நீ பரீட்சையில 50 அரியர் வச்ச மாதிரிலாம் இல்ல இது. அந்த அரியரை எப்ப வேணா எழுதி பாஸ் பண்ணிடலாம், இல்லனா கூட வேற வேலை பாத்துக்கலாம்யா. ஆனா இந்த புள்ளைய நீ மிஸ் பண்ணிட்டா காலத்துக்கும் ஃபீல் பண்ணுவையா?